நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலம் அப்படிங்கிற லைனில் தண்டவாளத்துக்கு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அதாவது இது என்ன இடத்துல பைப் லைன் சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பதிவுலாம் போட்டிருக்கோம். அந்த இடத்துல தூண்டி போடுறதுக்கு இறால் யூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. பாருங்கள், இறால் வந்து உயிரோட இறால் கொண்டு வந்திருக்கோம். உயிர் ஏறா போட்டு ஹேண்டில் அஷாம் இந்த பாருங்க. ரிவ்யூ முடிக்கல அடிச்சுட்டான் பாருங்க. எங்க இருந்துல வந்த பாத்தீங்களான்பா லைனை போட்டுட்டு உங்ககிட்ட இன்ட்ராக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே இவனுக்கு பொறுக்கல. இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம்னு சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னே மீனை தூச்சாச்சு. ஒரு 350 கிராம் இருக்கணும்பா, பரவாயில்ல சைஸ் தான். பண்டாரி அடிச்சிருக்கோம். சரி, அடுத்து ஏதாவது மீன் அடிக்குமான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிவ்யூ எடுக்கும்போது எப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா? சரி, நம்ம தலைக்கு ஒன்று கடிச்சிட்டு இருக்குன்னாரு. ஏதாவது பிடிக்கான்னு பார்ப்போம். ஆனால் அடுத்தடுத்து பிடிக்கி சின்ன சின்னதாக பிடிக்கி, பெருசு கடி இல்லை. என்ன இடக்குன்னு பார்ப்போம். நானும் உயிரோட தான் போட்டிருக்கேன், அவரு உயிரோட தான் போட்டுட்டு இருக்காரு. என்ன இடக்குன்னு பார்ப்போம். அந்த போடி தூக்கிட்டாரு. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எடுக்க முடியுதா? இல்ல தெரியல. உள்ள கீழே கீழே விட்டு இந்த பாருங்க. எடுங்க. ஒழுங்காவே எடுக்கல பாத்தீங்களா? உள்ள விட்டுருங்க. இதை உள்ள விட்டுருவோம்பா. சின்னதா இருக்குல்ல, சின்னதா இருக்கு. 1/2 கிலோ சைஸ் தான் வரும். தூக்கி போட்டுருவோம். நண்பா, நம்ம அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வந்துட்டோம். கடி இல்லை, தண்ணி நீரோட்டம் அதிகமாக இருக்குது. இந்த குடத்தை இதில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அது பக்கத்தில் இறாலை பாருங்க நண்பா. தெரியுதுங்களா? குடத்தை சுற்றி மேய ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ இறால் நண்பா. தெரியுதுங்களா? எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சளவு க்ளோஸாக காட்டியிருக்கேன். குடத்தை சுற்றி அலையுது. அவன் கூட்டாளி உள்ளே இருக்கிற தெரியுது போல். பார்த்தீங்களா? எவ்வளோ பொடி கூனி இன்னும் பெருசாகும். அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. என்ன மீன் தெரியல. இருக்கு என்ன மீன்? எடுங்க. இது பாறை என்னங்க? ரைட்டு. எடு, க்ளோஸ்ல எடு. இந்த இருக்கு. பாறை. இன்னொரு பாறை வருது. இவ்வளவு நேரம் போட்டுருக்கு அடி. அப்படியே கரையேற்றுவோம். பாறை இப்படி தான் கரையேற்றுவாங்க. பெரிய சைஸ் பாறைலாம் இப்படி தான் கரையேற்றுவாங்க. ஏ அப்பா, இவன் வேலையை பாருங்க. 2 முள்ளையும் முழுங்கிருக்கான். பாப்போம், 2 முழுங்கிருக்கா தெரியுதா? ஏ அப்பா, 2மே முழுங்கிருக்கு. என்ன சபிக்கு போகிற நல்லா இறங்கிருக்கு. இது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சபிக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். இது நான் உங்களுக்கு தும்பு வச்சு கட்டுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து கனவா ஸ்குட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கனவா ரப்பர். சரிங்களா? இதை வச்சு நம்ம கட்டியிருக்கோம். இது இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இங்கிட்டு கிடைக்கல. சாம்பிள் மட்டும் ஒரு அண்ணன் தந்தாங்க அந்த கடையில், அதை மட்டும் கட்டியிருக்கோம். இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இறால் மாதிரியே இருக்குல்ல, பாறை நல்லா எடுக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு சாம்பிள் தந்தாங்க, இதையும் சேர்த்து தான் கட்ட போகிறோம். இது வந்து இது ஒரு கலரு, இறால் ஒன்று, இது ஒன்று, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இதை நீங்கள் எப்படி கட்டுனேன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்பீங்க. அதையும் காட்டுறேன். ஒரே ஒரு சாம்பிள் இருக்குது. எல்லாருக்கும் பார்த்திங்க இந்த மாதிரி ரப்பர் தனியாக கிடைக்கும். முள் 12 நம்பர் முள் இந்த டிப்பில் உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல அடைச்சி தான் இருக்கும். இந்த இடத்த நல்லா போல் பண்ணணும், உள்ளே அமுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்துட்டு பாருங்க, முள் வெளியே வந்துட்டா மாட்டிட்டா. அவனுக்கு மீன் அடிச்சு பாருங்க. என்ன மீன்? பாறை. 2 பாறை. இங்கே பாறை இருக்கு. எங்க? இங்கே பாறை அடிச்சிடணும். ஐயா இரு. தூக்கு அங்கே வெளியே தூக்கி தண்ணிக்குள்ள விட்டுறாம. லாக 2மே இருக்கு. உளுந்துட்டு அதுக்கு தானே சொன்னார் அவரு. மேலே போடு, சும்மா போடு, அந்த பொந்துக்குள்ளே போடு. என்ன இந்த வார சபிக்கு நான் கட்டிட்டு இருக்கேன்பா. சபி அடிச்சிட்டு இருக்கான். இந்த பாருங்க, இப்போ உள்ள ஏற்றிட்டேன். இந்த இதை கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க. இதை வந்து சாதா முள் கட்டுற மாதிரி தான். இதை மடித்து இந்த டிப்பில் இப்படி வச்சிட வேண்டியதான். தெரியுதுங்களா? இப்படி வச்சு
இந்த எண்டை இந்த ரப்பர் மேலே வர்ற மாதிரி, ஏன்னா ரப்பரும் உருகி போயிடக்கூடாது, அதனால் ரப்பர் மேலே வந்து இப்படி டைய போகிற மாதிரி இந்த மேலே ஏறி விழுற மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இருக்குல்ல, இப்படி சபிக்கு எப்படி கட்டணுமோ அதே கான்செப்ட் தான் போட்டோமா. இதை இந்த எண்டை வந்து இது வெளில விட்டுற வேண்டிதான், விட்டு இதை வெளியே எடுத்துட்டு ஒரு இடு. பார்த்தீங்களா, இது ஓரளவுக்கு ரப்பர் நிற்கும், அதுக்காக இப்படி கட்டியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. பாறை அடிச்சுன்னா ரப்பர் பிய்ய தான் செய்யணும்பா. பாறை அடித்தா ரப்பர் பிய்ய தான் செய்யும். ஆனால் குவாலிட்டி எனக்கு வந்து செல்லு கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, அதனால் உங்களுக்கு ஜூம் பண்ணோம்னா லைட்டாக மங்கலாக தான் ஆகும். அதனால் ரொம்ப கிளியராக காட்டியிருக்க முடியாது. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி இப்போ ஒரு 8 முள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி இது நம்ம சபிக்கையில் எப்படி கட்டுவோம், இந்த நாட்டு இப்படி போடுவோம்ல, அந்த இதை நாட்டை காட்டியிருந்தேன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த நாட்டு வேறு ஒரு விஷயமே எல்லாம் பெரிய கம்ப சுற்றுற வேலைலாம் கிடையாது. இந்த இருக்கலாம் 1 2 3 4 இப்படி போட்டுட்டு இந்த எண்டு உள்ளே உள்ள எண்டை இப்படி எடுத்துடணும். தெரியுதுங்களா, இப்படி எடுத்துருப்பேன். இதை எப்படி நாட்டு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் நாட்டு விழும். இதே போல் நம்ம 8 நாட்டு இதில் வைக்கணும். அப்படிங்கும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸு தெரியுதுங்களா, இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த டப்பாவில் வச்சு கட்டணுமே, இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு இதில் அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் பண்ணி இந்த ரொட்டேஷன் மட்டும் தான் பண்ணணும். பண்ணிட்டு அடுத்ததா பாருங்க, தம்பி தூக்கிக்கிட்டே இருக்கானா இல்லை இருந்தா இல்லை என்ன ரசமுங்க போமா போடு போடு அடி சேர்த்து போடு. சேர்த்துட்டான் தம்பி, இன்னைக்கு ஒரு கூட சேர்த்துருவான். ஆனால் தான் வரேன் அண்ணா அங்கிட்டு எடுத்துகிட்டு இருக்காது. அங்கே உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னே ஆனால் கொஞ்சம் மாற்றி தான் வரும். மீனும் அடிக்கும், சபிக்கும் கட்டிக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் 3 நாட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் மங்களாக தான் தெரியும் நண்பா, சாரி. நான் நல்ல செல்லு வாங்கின பிறகுனாலும் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக காட்டுறேன். 3 நாட்டு கிடக்கு, நல்லா பாருங்கள். 1 பரவாயில்ல 1 2 3 போட்டிருக்கேன். இதே போல் நம்ம 8 நாட்டு போட்டு இதை லிங்க் பண்ணணும், அவ்வளோதான். வேறு பெரிய விஷயம்லாம் கிடையாது சபிக்கு செய்கிறது. நீங்கள் 100 200 கொடுத்து தண்டமாக வாங்குறதுக்கு புதுசாக போகிற ஆட்களுக்கு இது கட்டாயம் யூஸ் ஆகும். ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே யூஸ் ஆகும், அவங்களுக்கு தெரியும். புதுசாக உள்ள நண்பர்களுக்காக நான் போடுவேன். சரிங்களா, 3 எடுத்துருக்கோம். நம்ம சபிக்கு கட்டிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதை நான் பளவளன்னு இழுக்கிறதுக்கு விரும்பலை. தம்பி மீன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, தலையும் போட்டு மீன் பிடிப்பாங்க, அவங்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இன்னைக்கு இந்த ஸ்பாட்டில் வந்து மீன் பிடிச்ச பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, ஒரு பாறை பண்டாரி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்பாட் போகிறோம். நம்ம கொண்டு வந்த எல்லாம் செத்து போச்சு, இறால் செத்து போச்சு. நம்ம சபிக்கு என்ன பார்த்துருப்பீங்களே, சபிக்கு ரெடி ஆகிடுத்து. நான் அதில் பிடிச்சி காட்டிடலான்னு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், பாறையை காணும். நம்ம ரெடி ஆகும் போது தான் மீன்லாம் காணாமல் போயிருமே. இந்த பாருங்க க்ளோஸில் பாருங்கள், இதான் கெட்டி எப்படி அணைச்சிருக்கோன்ட்டு. இது நம்ம யாருக்குன்னே வீடியோ போட்டிருக்கோம் சபி கட்டுறது. இது வந்து ரப்பர் வச்சு கட்டுறது வந்து ரொம்ப பெருசாக பெரிய அளவில் காட்டலை, சிம்பிளாக முடிச்சிட்டேன். இவ்வளோ தான். கடைசியில் இறால் போட்டிருக்கேன். சரிங்களா, இதில் நம்ம ரோஸ் பூங்க அங்கே தான் போகிறோம், ரோஸ் பார்க்கு தான் போகிறோம். அங்கே போய் பாறை அடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே அங்கே போவோம். வாங்க. வர அடிச்சிங்களா? ஐயா இந்த வார நான் அதான் போடுகிறேன். வந்துட்டேன். எப்படி துள்ளிச்சு பார்த்தீங்களா, சடன்னு பாருங்க நண்பா, இன்னைக்கு சபிக்கு உங்களுக்கு கெட்டியே காட்டியிருப்பேன், கெட்டி மீன் பிடிச்சும் காட்டிட்டேன். இந்த சபிக்கில் மீன் அடிக்க பார்த்துக்கோங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் தெரிஞ்சதை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். 2 பாறை அடிச்சுது, நிறைய அடிச்சுது, ஆனால் இந்த 2 தான் அடி ஏறி இருக்கேன்பா. ஸ்பிரிட்டுக்கு நல்லா எடுத்துருக்கேன் பாருங்க, நல்லா சைஸ் பாறை தான். சரி, அடுத்து நல்லா ஏறி இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது.
ரைட்டு 2 பாறை பிடிச்சிருக்கோம். அடுத்து காசு பண்ணி பார்ப்போம். நான் இன்னைக்கு மீன் பிடிச்சி காட்ட முடியாதோ நினச்சேன். அதாவது சபிக்கு செஞ்சு காட்டிட்டோம். என்னைக்காவது நம்ம மீன் பிடிச்சி காட்டினியா அப்படின்னு கேட்பாங்களே, இன்னைக்கு மீன் பிடிச்சி காட்டுவோமா என்னமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, மீன் பிடிச்சும் காட்டிட்டேன். ரைட்டு அடுத்து போட்டு பார்ப்போம். அம்மா அடிச்சிட்டா அடிச்சுட்டு காட்டு ஏ பால் பால்சுக்கு பின்னாடி வந்திருக்கா. பால் எப்படி ஏறிருக்கு பாருங்க. நம்ம உசுப்பறைக்கு குத்தி விட்டா எப்படி குத்துவோம், அதே மாதிரி அவனே வந்து மாட்டிருக்கான் பாருங்க. பாலுக்கு ஆயிட்டு. ஆமா அடிச்சது எடுத்தேன். போடுங்கண்ணா அப்படியே. ஆமாண்ணா பாறை குட்டி. நாங்கள் மட்டும் ஒரே தேலி மீன் தான் மாட்டுது. நீ கண்ணு மாடி தானே பாத்திய? ஆமா, குறுக்க ஓடி வந்தவன் டப்பு டப்புன்னு அடிச்சான்ல, டக்குன்னு ஏறிட்டான். வருதா? அடிச்சிடுறா செல்லக்குட்டி. அடிச்சிட்டா அடிச்சிட்டானா? அடிச்சிருக்கீங்களா? ஒன்னதான் அடிச்சிட்டா. இங்கே பாருங்க, தம்பி எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்க. ரகரகமாக பிடிச்சிருக்காரு ஒரே டைமில். தூக்கிடுறா பாருங்க. ஒரு பொட்டி கிளி, ஒரு பாறை. மேலே பொட்டி கிளி எடுத்துருக்கு, கீழே பாறை எடுத்துருக்கு. 2 பயிலும் எங்களுக்குள்ளே தான் சுத்தராம போது இருக்குது. எடு துணியில் எடு. பரவாயில்லையா? எடுங்க தலை. வாங்க தலை வாத்தலை அடியா தலை. ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தராரு. ரைட்டு தலை எடுத்துருவோம். இந்தா பாருங்க, தலை தூக்கிட்டாரு பாருங்க. வாத்தலைன்னு சொன்னோம், வந்துட்டார. சிக்காத பத்தியில வாத்தலைன்னு சொன்னதுக்காண்டி வந்துட்டார களத்துல. ஒரு வருத்தமான விஷயம், தலை அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி ரெக்கார்டிங் ஆன் பண்ணோம். இந்த பாருங்க, பண்டாரியா அவனை எடுத்தானான்னு தெரியல. குறன்னு இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு லைன்? பண்டாரி தானே. இந்த லைனை பாருங்க, தொட்டு பாருங்க, லைனை தொட்டு பாருங்க. அத்துட்டு போயிட்டு நண்பா. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போதான் ஒன்று பிடிச்சாரு. அதுவும் போச்சு, பட போச்சே அப்படின்னு. என்னால் வீடியோ எடுக்க சொன்னது ஒரு குத்தாமா? அவ்வளோ நேரம் நிப்பாட்டி வச்சிருந்தாரு, போயிடுச்சு. கரெக்டாக அடிச்சு சர்றன்னு போச்சு. சரி வீடியோ எடுப்போம்னு நினச்சோம். மீன் பிடிக்கல, ஆனால் சபிக்கிலே மீன் பிடிச்சி காட்டணும். நம்ம செஞ்ச சபிக்கிலே மீன் பிடிச்சி காட்டிட்டோம். இந்த பாருங்க, இவ்வளோதான் இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கோம். வந்ததுக்கு பிடிச்சிட்டோம், பிடிக்காமல் போகல, பிடிச்சிட்டோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோஸ் எதிர்க்கணும். பாய்.